குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளருக்கான ஆதரவு நடைமுறையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது முடிவை ஆய்வு செய்ய வேண்டும் என கூறியுள்ள அண்ணாமலை, பிரதமர், முதலமைச்சர், அமைச்சர்கள் 30 நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்தால் பதவி நீக்கம் செய்யும் சட்ட முன்வரைவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எல்லோருமே இந்தி கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்முடைய சிபிஆர் அண்ணனை பொறுத்தவரை கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆளுநராக, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருந்து பல மாநிலத்தில் பெரும் பெயரை வாங்கியவர். ஜார்க்கண்டில் எதிர்க்கட்சி நண்பர்கள் சொல்கிறாங்க அருமையான மனிதர். மகாராஷ்டிராவில் சிவசேனா, இன்னைக்கு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த சிவசேனா, பிரிவு சிவசேனா, அவங்களும் சொல்கிறாங்க நல்ல மனிதர்னு. அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் இருக்கிறது தன்னுடைய கருத்தை மறுபரிசீலனை செய்வதற்கு. நிச்சயமாக அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தமிழகத்திலிருந்து ஏகமனதாக ஒருமித்த ஆதரவு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு. இந்த கான்ஸ்டிடியூஷனல் இந்த புது அமெண்ட்மெண்ட் இன்னைக்கு பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்படுவதாக பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நிச்சயமாக இந்த சட்டம் என்பது வரவேற்க வேண்டிய சட்டம். அதுவும் உங்களுக்கு தெரியும், யாரை கைது பண்ணாலும் கூட இன்னைக்கு கோர்ட் இருக்கு. அதனால் மிக தெளிவாக இந்த சட்டத்தை பொறுத்தவரை 30-31 நாட்கள் என்கின்ற ஒரு நாளை பயன்படுத்துகிறாங்க. இது வரவேற்கப்பட வேண்டிய சட்டம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் எல்லோரும் மாநாடு நடத்துவதற்கு உரிமை இருக்குது. மாநாடு நடத்தட்டும். ஆக்ரோஷமாக போகணும்னு நினைக்கிறாங்க, போகட்டுங்கன்னா. அதனால் விஜய் அவருக்கும் வாழ்த்துக்கள், நாளைக்கு மாநாட்டுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லாருமே அரசியல் களத்தில் இருக்கிறோம். ஆனால் மக்கள் எங்களுடைய சித்தாந்தத்தையும் எங்களுடைய கொள்கையும் அதிகமாக நம்புவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு.